இறைச்சியை சாப்பிடுவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? சாப்பிடாம தாராளமா ஒதுக்கி விட்டு போங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது, எனக்கு புனிதமானது, அதனால் நீயும் சாப்பிடக்கூடாது, நீயும் புனிதமாக நினைக்க வேண்டும் என்பது சர்வாதிகாரம் இல்லையா? மாட்டு இறைச்சி என்பது ஏதோ ஒரு மதத்தவர்கள் மட்டும் சாப்பிடக்கூட உணவு கிடையாது. ஏதோ முஸ்லிம்கள் மட்டும்தான் மாட்டு இறைச்சியை சாப்பிடுகிறார்களா? இன்னைக்கு மாட்டு இறைச்சி சாப்பிடுவதில் அதிகமான இந்துக்களும் இருக்கிறார்கள். சிலர் இந்துக்களில் சாப்பிடாமலும் இருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லிம்களிலும் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சாப்பிடாமல் அதை புறக்கணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்துத்துவ சிந்தனை கொண்ட ஒரு கும்பல் நாடு முழுவதும் இந்த மாட்டின் பெயரால் மிகப்பெரிய கலவரத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. மாட்டிறைச்சி வைத்திருந்தார்கள் என்பதற்காக அடிப்பது, உதைப்பது, பலரை கொல்லுவது என்ற அளவிற்கு மிகப்பெரிய கலவர தீயை நாடு முழுவதும் பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல மாட்டிறைச்சிக்கு தடை விதித்து அதை படிப்படியாக நாடு முழுவதும் ஒரு தடையை கொண்டு வருவதற்கு பாஜக கும்பல் ஒரு மிகப்பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழகத்திலையும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய சதி திட்டத்தோடு முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய இந்த பக்ரீத்தினுடைய 10 நாளுக்கு முன்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. பொது இடங்களில் மாடுகளை வெட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று. எத்தனையோ வழக்குகள் நீதிமன்றங்களிலே பல ஆண்டுகளாக காத்திருந்தும் கூட இந்த வழக்கை உடனடியாக அவசர வழக்காக எடுத்து விசாரித்து 10 நாட்களுக்குள்ளாகவே தீர்ப்பு வழங்கப்படுகிறது. பொது இடங்களில் மாடுகளை வெட்டக்கூடாது என்று தடை வருகிறது. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தினுடைய வழக்குல தீர்ப்பை கொடுத்து அந்த தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய துணை ராணுவ படையை அனுப்பி அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்க சொல்லி அதை தானே விசாரித்து மிகப்பெரிய ஒரு வேலையை செய்த அதே நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் தான் இந்த வழக்கிலையும் அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவசர வழக்காக எடுத்து உடனடியாக இதற்கு தடை விதிக்கிறது. இது ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரான தீர்ப்பும் கிடையாது. ரொம்ப உன்னிச்சு பார்க்கணும். 16 பக்க தீர்ப்புல ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, பக்ரீத் அன்றைக்கும் ஏனைய எந்த நாட்களிலும் பொது இடங்களில் வெட்டக்கூடாது என்று சொல்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தவர்களும் ஆடு, கோழிகளை எல்லாம் வெட்டி அவர்கள் படையல் செய்வது அல்லது சாமியை கும்பிடுவதெல்லாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு மரபாகவே இருக்கிறது. கோயில் விசேஷங்கள்ல கூட சாலைகளில் பாத்தீங்கன்னா ஆடுகளை வெட்டுவார்கள், கோழியை வெட்டுவார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய பண்டிகை காலங்களில் பாத்தீங்கன்னா சொன்னால் தனியார் இடங்கள்ல ஒவ்வொரு பகுதிகளில் அல்லது கடைகளில் ஆடுகளை, மாடுகளை வெட்டக்கூடிய வழக்கம் காலங்காலமாக இருந்து வருகிறது. பொது இடங்கள்ல மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில் எந்த இடத்திலும் யாரும் வெட்டுவது கிடையாது. ஆனால் இப்பொழுது இந்த நீதிபதி சொல்லுகிறார், அரசாங்கத்திடத்துல முறையாக சான்றிதழ் பெற்று அந்த மாடு வெட்டுவதற்கு தகுதி படைத்ததா என்று பார்த்து அது வெட்டுவதற்கு என்று அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் வெட்டணும் என்று சொல்லி, அதுவும் அப்படி வெட்டப்படக்கூடிய மாடு 10 வயது கடந்ததாக இருக்கணும், அது எதுக்குமே பயன்படாத ஒரு மாடாக இருக்கணும், இப்படியெல்லாம் முறையாக சான்றிதழ் பெற்றுதான் அறுக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் இன்றைக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பொது இடங்களில் வெட்டப்படக்கூடாது என்று சொல்லி அதற்கு முறையாக அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் அறுக்கப்பட வேண்டும் என்று முதல் படியாக இவர்கள் இந்த பயங்கரவாத கும்பல் இந்த மாட்டிறைச்சியின் பெயரால் நாடு முழுவதும் கலவரம் செய்த இந்த கலவர கும்பல் முதல் படியாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இப்படி ஒரு ஆணையை பெற்று பிறகு படிப்படியாக மாநிலம் முழுவதும் இந்த மாட்டிறைச்சியை உண்பதற்கு தடை ஏற்படுத்துவதற்கு தான் இவர்கள் மிகப்பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பின்னணியில் தான் இன்றைக்கு வழக்கம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு செய்தியை ரொம்ப மிக முக்கியமா பார்க்கணும். இப்படி நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தமிழகத்தில் தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அசாத்திய மௌனத்தை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதே ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய ஒரு தீர்ப்பு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எப்படி வளமையாக காலங்காலமாக ஏற்றி வரப்பட்ட தீபத்திற்கு இடத்திற்கு மாற்றமாக தர்காவுக்கு அருகாமையில தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னபோது அங்கு 2 சமூகங்களுக்கு மத்தியில் அன்றைக்கு கலவரம் உண்டாக்கக்கூடிய அளவில் ஒரு சூழல் இருந்தது. அன்றைக்கு உள்ள தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கை ரொம்ப சிறப்பாக அன்றைக்கு கையாண்டது. அன்றைக்கு இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அன்றைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வழக்கில் முறையாக தமிழக அரசுடைய வழக்கறிஞர் வாதாடல, முறையாக சட்டப்படி அணுகல, அப்படிதான் இப்படி தீர்ப்பு வந்திருக்கிறது, இதையும் திமுக தான் திட்டமிட்டு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய வேலை செய்கிறது என்று சொன்னார்கள். இப்பொழுது இந்த மாட்டிறைச்சிக்கு அதுவும் பண்டிகையினுடைய நெருக்கமான நாட்கள்ல இப்படி தீர்ப்பு வந்திருக்கிறதே, உங்களுடைய தமிழக அரசுடைய வழக்கறிஞர் எப்படி வாதாடினார் அல்லது எதிர்த்தரப்பினுடைய வாதங்களுக்கு இவர் ஒத்துழைப்பாக இருந்து இந்த தீர்ப்பை அந்த நேரத்தில் வர வைப்பதற்கு கூட்டு சதி நடந்ததா என்ற சந்தேகம் எழும் அளவிற்கு அசாத்திய மௌனத்தை இன்றைக்கு தமிழக அரசு காத்துக் கொண்டிருக்கிறது. இது பற்றி எந்த விதமான கருத்து சொல்லல, இந்த தீர்ப்பை எந்த விதமான விமர்சனத்திற்கோ கண்டனத்திற்கோ உள்ளாக்கல, இது குறித்து நாங்கள் மேல்முறையீடு செய்வோம், உச்சநீதிமன்றம் நாடுவோம் என்று எந்த விதமான பதிலும் இதற்கு சொல்லல. இந்த மாட்டிறைச்சியினுடைய பெயரால் இன்றைக்கு நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய பொது இடங்களில் வெட்டக்கூடாது என்ற தடை இந்து சமுதாய
சமுதாய மக்களும் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வழிபாட்டு முறைகளையும் இது பாதிக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியருடைய பண்டிகையை மையப்படுத்தி இவர்கள் உள்நோக்கத்தோடு அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது எது குறித்துமே விமர்சனம் செய்யாமல், வாய் திறக்காமல் இவர்கள் இந்த நாடு முழுவதும் கலவரம் செய்யக்கூடிய மாட்டு இறைச்சியின் பெயரால் இந்த குண்டர்கள் எப்படி இந்தியா முழுவதும் இந்த சங் பரிவார கூட்டங்கள் கலவரம் செய்ய துணிந்தார்களோ அது போன்றவர்களுக்கு தமிழகத்திலும் இடமளித்து விடுவார்களோ என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த தீர்ப்புக்கு எதிரான எந்தவித கருத்தும் சொல்லாமல் இவர்கள் மௌனம் காத்து அவர்கள் தீர்ப்பு பெறுவதற்கும் அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக சில இடங்கள்ல பண்டிகை நாட்கள்ல மாடுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கிறாங்க. அங்கு அவர்கள் அடுத்து பலியிட முடியாத அளவிற்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம சாதாரணமாக கடந்து போனோம் என்று சொன்னால் அடுத்தடுத்த நாட்கள்ல நமக்கும் சரி, இந்து சமுதாய மக்களுக்கும் சரி, வழிபாட்டு இடங்கள்ல மிகப்பெரிய நெருக்கடியை கண்டிப்பாக இவர்கள் உண்டாக்குவார்கள். இது எல்லோருக்கும் பாதிக்கும் விதமாக ஒரு தீர்ப்பு போல தெரிந்தாலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்கள் இந்த சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவார்கள். இது மிகப்பெரிய பாதிப்பு. இதை பார்த்து மௌனமாக கடந்து செல்கிறார்கள். குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட மௌன சாட்சிகளாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். இதுல இன்னொரு செய்தி என்ன, இந்த மாட்டு இறைச்சியின் மேல இவர்கள் இவ்வளோ அக்கறையா, இந்த மாடு ரொம்ப புனிதமானது என்று அவ்வளவு பயபக்தியா என்று கேட்டால், கிட்டத்தட்ட இந்தியா என்பது உலகத்தில் உள்ள நாடுகள்ல இந்தியா மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்வது போன்று எந்த நாடும் ஏற்றுமதி செய்யல. உலகத்துல 12.55 லட்சம் டன் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்கிறது. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2ஆம் இடத்தில் இருக்கிறது உலக அளவுல. அப்போ மாடுகளை இறைச்சியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாட்டு இறைச்சியை இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம் அதை அறுத்து இறைச்சியாக உண்ணக்கூடாது, யாருக்கும் இறைச்சியாக விநியோகம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் மாடு புனிதம், அது தெய்வத்திற்கு சமமானது என்றெல்லாம் அரசியல் செய்து சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக பெரும்பான்மை சமுதாயத்தை தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை சிறுபான்மை சமுதாயத்திற்கு உண்டாக்க வேண்டும் என்று இந்த பாஜக சங் பரிவார கும்பல் முனைகிறது. அதற்கு மௌனமாக இருந்து தமிழக அரசும் ஒத்துழைக்குமானால் இவர்கள் 2 பேர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. மதச்சார்பற்ற எல்லா மக்களும் இவர்கள் 2 பேரையும் ஒரு அணியில் பார்க்க வேண்டிய சூழல் தான் எதிர்காலத்தில் ஏற்படும். தமிழகத்தில் எப்படி பாஜகவிற்கு இடமளிக்காமல் ஓரமாக நிற்க வைத்திருக்கிறோமோ அதே போன்று இந்த கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஏற்படும். நீங்கள் மதவாதத்திற்கு அப்பாற்பட்டு மதச்சார்பற்ற நிலையில தான் நான் இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு மதச்சார்பின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்புக்கு நீங்க எதிராக எந்த கருத்தும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறீர்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. இது பலருக்கும் இது மாதிரியான சந்தேகம் இருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறது? உண்மையிலே இவர்கள் மதச்சார்பற்ற நிலையில் தான் பயணிக்கிறார்களா, அல்லது மதச்சார்பு சிந்தனையோடு இந்த விஷயத்தை, குறிப்பாக இந்த மாடு இறைச்சியை வெட்டுவது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தமிழக அரசு எப்படி பார்த்திருக்கிறது என்பது உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.